அன்பு நேயர்களே, நாடு முழுவதும் மண் சரிவினால் மற்றும் சூறாவளியால் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பல வகையான உள்ளூர் மற்றும் இன்டர்நேஷனல் என்ஜிஓக்கள் எல்லாம் உணவு பொட்டலங்கள் மற்றும் ஏனைய உதவிகளை வழங்கி வருகின்றது. ஆனால் இந்த பெரும்பான்மை மக்கள் வாழும் பகுதிகளில் அதிகமாக இந்த மாநகர நகர பிரதேச சபை உறுப்பினர்கள் ஊடாகத்தான் அவர்கள் செய்கின்ற நிலையில் அவர்களுக்கு அந்த ஊரை பற்றி தெரியாத முறையால் அந்த ஊரிலிருந்து வருகின்ற எவராவது அந்த மாநகர நகர சபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் ஊடாகத்தான் அவர்கள் நெருங்கி இந்த மாதிரி உணவு பொட்டலங்கள், அதாவது உலர் உணவு பொட்டலங்கள், அரிசி மாசீனியல் அடங்கும் இல்லையா, ஒரு 5000 10,000 ஒரு பேக் பண்ணி வழங்கப்பட்டு வருது. ஆனால் இந்த கெப்பில கெடாவட்டும் என்று கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த கெப்ல கிடாவட்டுறதுக்காக இந்த சஜித் அணியில் இருக்கின்ற லோக்கல் பாடி உறுப்பினர்கள், இந்த பிரதேச சபை நகர சபா மாநகர சபா உறுப்பினர்கள் தங்களோட பெயர், அவங்களோட அந்த டெலிபோன் சின்னம், எஸ்ஜேபி சின்னம் ஒன்று இருக்கு இல்லையா, அரசியல் சின்னம், கட்சி சின்னம், போன் நம்பர், அவங்களோட டெலிபோன் சின்னம் எல்லாம் போட்டு பார்சல் கொடுக்கிறது பெரிய மக்கள் மத்தியில் இந்த சிங்கள பகுதிகளில் வடகிழக்குல இல்லையே பெரிய அமளிதமொழியாகி பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இது ஒரு ஈனத்தனமான செயல் இல்லைங்களா? பாருங்களேன், அதாவது மக்களுக்கு கொடுக்கின்ற நிவாரண பொதிகளில் உங்களோட பேரு போன் நம்பர் தேவையா? நீ முன்னின்று கொடுத்தாலே எப்பவுமே தெரியுமே இன்னார் தான் தந்தாரண்டா, அந்த ஊருக்கு புரியாதா விளங்காதா? இது உடனடியாக சஜித்தின் கவனத்துக்கு சென்று சஜித் உடனடியாக கட்சி தலைமை உடனடியாக இந்த மாதிரி ஈனத்தனமான செயலில் ஈடுபடாங்க, மக்களுக்கு கொடுக்கிற பொதிகளில் நீங்க சந்தர்ப்பவாத அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறார். ஐக்கிய மக்கள் சக்தி எஸ்டிபி கட்சியை பிரதிநிதிப்படுத்தும் கம்பஹா மாவட்ட நகரசபை முனிசிபல் கவுன்சிலர் உரிய ஒரு உறுப்பினரும் சம்பந்தப்பட்ட சம்பவம் தற்போது அவரை மட்டுமில்லை, அவரையும் ஒரு முன்னெடு சம்பவம் போகின்றது. இந்த சம்பவம் என்னவென்றால், அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு பொதிகள் விநியோகிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் பதிவாகியுள்ளது. அங்கு விநியோகிக்கப்பட்ட சோற்று பார்சல்களில் அந்த சபை உறுப்பினரின் பெயர் வகிக்கும் பதவி வைச்சேர்மன் மெம்பர் ஒரு ஈனத்தனமான வெக்கங்கட்ட அரசியல் இல்லையா இது? இப்படி உறுப்பினர்களின் பெயர் வகிக்கும் பதவி மற்றும் அவரது தனிப்பட்ட கையடக்க தொலைபேசி எண் உட்பட எல்லா வகையான தகவல் அச்சிட்டு பார்சல் கொடுத்திருக்கிறாங்க. அது பெரிய ஒரு இஷ்யூ ஆயிட்டு மக்கள் அதிருப்தியும் எதிர்ப்பும் தெரிவித்தாங்க. இந்த தவறுகள் தெளிவாக தெரியும் பல சோற்று பொட்டலங்களில் புகைப்படங்கள் தற்போது இணையம் முழுவதும் பரவி வருகின்றது. இது குறித்து அப்பகுதி காவல்துறையிடம் போலீஸ் அதிகாரிகள் விசாரித்த போது அந்த நகரசபை உறுப்பினர் தனது பெயர், உறுப்பினர் பதவி மற்றும் கையடக்க தொலைபேசி எண்ணையும் உள்ளடக்கி சோற்று பொட்டலங்களை விநியோகம் செய்து அவர்கள் உறுதிப்படுத்தினார்களாம். போலீஸ் தெரிந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க, ஒரு தொண்டு நிறுவனம் நம்ம ஏற்கனவே சொன்னமில்லை, அது உள்ளூர் வெளியூர் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, தொண்டு நிறுவனம் ஒன்று அரசியலை சந்திக்கும் போது எஸ்டிபி தாக்குதல். தொண்டு நிறுவனம் ஒன்று அரசியலை சந்திக்கும் போது தாக்குதலாம். பேரிடர் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு கருணை காட்டும் செயல் என்று கூறப்பட்ட செயல் உள்ளூர், அதாவது இந்த லோக்கல் பாடி எம்பி ஒருவர் நிவாரண உதவியை தனிப்பட்ட விளம்பர நிகழ்ச்சியாக மாற்றியதை அடுத்து இந்த சர்ச்சை வெளியாயிருக்கிறது. கலனி பிரசபை உறுப்பினர் தனது பெயர், பதவி மற்றும் மொபைல் போன் எண்ணெய் பாக்கெட்டுகளில் அச்சிடப்பட்ட அரிசி பொட்டலங்களை விநியோகித்ததை சமைக்கு பலபேகைய கடுமையாக விமர்சித்திருக்கிறது. மனிதாபிமான நிவாரண முயற்சியாக தொடங்கிய இந்த முயற்சி இப்போது எதிர்கட்சிக்குள் ஒரு ஒழுங்கு நடவடிக்கையை தூண்டியுள்ளது. கட்சி உள் வட்டாரங்களின் படி இப்ப நம்ம இதை புகுந்து பார்த்தோம் கொஞ்சம். இது சிங்கள பகுதியில நிறைய எல்லா ஊடகங்களையும் வருகுது. இது நாம உங்களுக்கு தமிழுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம். இது அதாவது மீண்டும் சொல்ல வரோம் என்றால், தனிநபர்கள் மற்றும் என்ஜிஓக்கள், அரசு, இந்த உள்ளூர் அரசு கிடையாது, உள்ளூர் வெளியூர் என்ஜிஓக்கள் கொடுக்கின்ற பார்சல்ல அந்த ஏரியாவுக்குள்ள இவங்க புகுந்து தந்த பேரு, முகவரி, போன் நம்பர்லாம் போட்டு அடிச்சுட்டு ஒரு கேவலமான ஈனத்தனமான அரசியல் சிறான்கள், இந்த இட்டு போன இரும்பு துண்டுகளும், அதாவது என்னது இந்த லங்கோடிகளும், அதாவது இவங்களுக்கு இனி எழும்ப வழி இல்லை. இதோட இந்த கட்சியெல்லாம் அழிய போகுது பாருங்க. அதேமாக இந்த மாதிரி இந்த எட்டாப்பர் கூட்டங்கள், இந்த மாதிரி இந்த ஈனத்தன அரசியல்வாதிகளும் ஒழிய போறாங்க பாருங்க சிங்கள பகுதிகளிலும் இருந்து.
கட்சி உள் வட்டாரங்களின்படி பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்கு விநியோகிக்கப்பட்ட நிவாரண பொருட்களில் தனிப்பட்ட லேபிள்களை இணைப்பதை உடனடியாக நிறுத்துமாறு எஸ்ஜேபி சஜித் அணியின் தலைமையகமும் முறையாக தெரிவித்துள்ளதாக தெரிகிறது. பேரிடர் நிவாரணத்தை அரசியல் விளம்பரத்திற்காகவோ அல்லது தனிப்பட்ட முத்திரை குத்துவதற்காகவோ ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது என்று கட்சி தெளிவாக சொல்லி இருக்கின்றது. நீங்கள் கேட்பாங்களா? கட்சி சொன்னாலும் சமகி ஜன பலவேகைய பிரதிநிதித்துவப்படுத்தும் அதே கலனி பிரசபை உறுப்பினர் பிராண்டட் உணவு பொட்டலங்களின் படங்கள் வைரலானதை தொடர்ந்து சமீபத்தில் சமூக ஊடகங்களில் கடுமையான பொது விமர்சனங்களுக்கு ஆளானார். அரசியல் ஆதாயம் மற்றும் தெரிவு நிலைக்காக வெள்ளத்தால் இடம்பெயர்ந்த குடும்பங்களின் துன்பத்தை இந்த உறுப்பினர்கள் சுரண்டுவதாக பல பயனாளிகளில் குற்றம் சாட்டி இருக்கின்றார்கள். சமகி ஜன பலவேகவின் மூத்த தலைவர்கள் இந்த செயலை கடுமையாக கண்டித்துள்ளனர். இது போன்ற நடத்தை கட்சியின் பின்னத்தை சேதப்படுத்துவதாகவும் மனிதாபிமான உதவியின் கண்ணியத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் கூறியுள்ளனர். எதிர்காலத்தில் இது போன்ற செயல்களை மீண்டும் செய்வதை தவிர்க்குமாறும் தலைமையகம் சகல உறுப்பினர்களுக்கும் தெளிவாக எச்சரிக்கையாக தெரிவித்துள்ளதாகவும் ஒரு சிங்கள செய்தி வந்திருக்கின்றது. பேரிடர் நிவாரணத்தில் நெறிமுறைகள், அரசியல் பொறுப்பு கூறல் மற்றும் மனிதாபிமான உதவிகளை தவறாக பயன்படுத்துவது குறித்து இந்த சர்ச்சை பரந்த பொது விவாதத்தை மீண்டும் தூண்டியுள்ளது. அதிகாரிகள் யாரும் பயப்பட இதே நேரம் இந்த மறைக்க ஆரம்பிய கூத்த பாருங்க, அதிகாரியை பயப்பட வேணாமாண்டா அப்ப அத்தனை கள்ளனுக்கு உதவி செய்யப்பட பாருங்க. இந்த சஜித் அணிகிற கேவலமான செய்திகள்லாம் கொண்டு வரப்புறம் ரவுஃப் ஹக்கீமும் ஒரு தந்திரம் கையாண்டுகிறார். அதுவும் ஒரு கசிவாக வந்திருக்கின்றது. அதிகாரிகள் யாரும் பயப்பட வேண்டாம், எங்கள் அரசாங்கத்தில் உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்று தெளிவாக கூறிக்கொள்கிறோம் என்று மறைக்க ஆரம்பி சொல்லுகிறார். அப்ப தப்பு செஞ்ச அதிகாரியை தண்டிக்க மாட்டீங்களா? அப்ப நீங்களும் இந்த ரணில கல்லனுகளுக்கு, அந்த ரணில கூட இந்த கல்லனுக்கு எல்லாம் உதவி தானே பண்ண போறீங்க. அப்ப ஆக நீங்க எல்லாம் நல்ல செய்ய நினைக்க மாட்டீங்களா? அதிகாரியை நீங்க ஏன் காப்பாற்றணும்? கல்லன்கள், கொள்ளைக்காரன்கள், ஊழல் பெருளில் நீங்க ஏன் காப்பாற்றணும்? அப்ப நீங்க ஊழலுக்கு எல்லாம் ஆதரவாளர்கள். மறைக்கிறமாம் ஏங்க இதெல்லாம்? பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு 25,000 தருகிறார்கள் என்று சொல்கிறார்கள், 50,000 தருகிறார்கள் என்று சொல்கிறார்கள், 1 லட்சம் தருகிறார்கள் என்று சொல்கிறார்கள், 50 லட்சம் தருகிறார்கள் என்று சொல்கிறார்கள், 1 கோடி தருகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இப்போது நீங்கள் சொல்லும் கதையை மாற்ற வேண்டாம் என்று கேட்கிறோம் என மறைக்காரம்பி தெரிவித்திருக்கின்றார். இன்று இதை ஒரே நேரத்தில் கொடுக்காமல் தவணை முறையில் கொடுப்போம் என்றும் இப்போது சொல்ல ஆரம்பித்துள்ளனர். அதாவது இந்த ஜேவிபி காரங்க சொல்றாங்களாம், இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 25,000, 50,000, 1 லட்சம், 50 லட்சம் தருகிறோம், 1 கோடி தருகிறோம் என்றெல்லாம் சொல்றாங்களாம். அதுக்குதான் இவர் என்ன கதை சொல்றாரு. நாங்கள் அப்படி சொல்லவில்லை என்று பிறகு சொல்ல வேண்டாம், ஏனென்றால் அவை அனைத்தும் இப்போது பதிவு செய்யப்பட்டுள்ளன, ரெக்கார்டு பண்ணிக்கிறாங்களாம். என்னதுக்கு? அமெரிக்கா பார்லிமெண்ட் கொண்டு போறீங்களா? அதனால் இதை கொடுங்கள், இது நல்லது, சரியா, இதை மக்களுக்கு கொடுங்கள் என்று இவர் கேட்கிறார். எனவே நாங்கள் அரசு அதிகாரிகளுக்கு சொல்ல விரும்புகிறோம், இந்த துயர நிலையில் மக்களுக்கு இந்த பணத்தை வழங்குவதற்காக நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு நடவடிக்கைகளுக்கும் எதிர்காலத்தில் எங்கள் அரசாங்கத்தின் கீழ் உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படாது என்று தெளிவாக கூற விரும்புகிறோம். உங்கள் அரசாங்கம் எப்ப வரப்போகுது? நீங்க கனவு கண்டே குடல் சேர்த்து போறீங்க. அதாவது இந்த கடலோரம் பூனை கருவாட்டுக்கு படுத்துச்சாம், கருவாடு கடல் வத்தி குடல் சித்திச்சாம், அந்த நிலைமை உங்களுக்கு ஆக போகுது. இந்த ஒரு 15 ஆண்டுக்கு நீங்க மறைக்கார் சார், நீங்க ஆட்சியை பார்க்க மாட்டீங்க, இப்படியோ கொக்கரச்சிட்டு போகலாம். அந்த மாதிரி ஆக்கள் தான் நீங்க. இனவாதத்தை கேட்க உங்களோட தலைவர் பார்த்தாரு, திருவண்ணாமலை புத்தர் சிலை வந்தோடனே என்ன கத்துனாரு இந்த சஜித் ஐயா. ஐயா உங்களோட சுயரூபம் தெரிஞ்சு போச்சுங்க, மக்களுக்கு புரிஞ்சுட்டு. ஏனென்றால் இது 100க்கு 100 பார்த்து இந்த கோப்புகளை நிரப்பி இந்த கோப்பை மிக சரியாக கொடுக்க முடியாது. சில மாற்றங்கள் இருக்கலாம், மக்களுக்கு சரியான முறையில் பணம் கிடைப்பதில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் அதை பற்றி கவலை பயப்பட வேண்டாம். எப்படி தைரியம் கொடுக்கார் பாருங்களேன். எதிர்கட்சியின் பிரதான கட்சியாக அடுத்த அரசாங்கத்தை உருவாக்கும் கட்சியாக நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். சிரிப்பு தமருது நெய்னா. எனவே நாங்கள் சொல்ல விரும்புகிறோம், ஒருவரை காலில் கட்டி போட்டு ஓட விடாதீர்கள். இந்த நிவாரண பொதியை
வழங்கும் போதே கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுங்கள், கொடுக்க தேவையில்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டாம், ஆவணங்களை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னது போல் கேட்டது சரியா? அதன் பொறுப்பு பிரசபை செயலாளருக்கு அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இருக்கிறதுன்னு சொல்கின்றார். யாரு? மரக்கார் எம்பி. இதே நேரம் தலதா அத்துக்குரல யாரு? ரணில் கட்சியின் யானை கட்சியின் பொதுச் செயலாளர், முன்னாள் அமைச்சர், அதன் அமைச்சர் பொதுச் செயலாளர் சொல்லுங்க, யுஎம்பியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்குரலை இன்று கருத்து தெரிவிக்கையில், அரசாங்கம் கூறிய பொய்களால் தான் பூமி வெடித்ததாக தான் நம்புவதாக கூறினார். அரசாங்கம் இஷ்டம்போல் பொய்களை சொல்லி மக்களை தவறாக வழிநடத்தியது என்று அவர் செய்தியாளர் சொல்லி இருக்கின்றார். இது எனது தனிப்பட்ட நம்பிக்கை. பொய் சொல்லாதே பூமி வெடித்து விடும் என்று நாம் சாதாரணமாக சொல்வதுண்டு. அதுதான் இப்போது நடந்திருக்கிறது என்று அத்துக்குரல தலதா அம்மா சொல்றா. அத்துடன் பொய்கள் குறுகிய காலம் வாழ்பவை, பொய்கள் குறுகிய காலம் வாழ்வை என்றும் அவர் மேலும் கூறினார். நல்லாட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானம் ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்ய லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டதாகவும் அத்துக்குரலை அம்மா சொல்லி இருக்கின்றார். இதே நேரம் ரவுஹக்கீம் அவங்க கடந்த வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி பார்லிமெண்ட்ல காரசாரமாக கொஞ்சம் நீண்ட நேரம் பேசி இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க என்றால், ஓய்வு பெற்ற முன்னாள் ஜனாதிபதிகள் மத்தியில் உள்ளனர். அனுபவம் வாய்ந்த ரணில் விக்ரமசிங்க எங்க வருது பாருங்க, சந்திரிகா பண்டாரநாயக்க, குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன ஆகிய அனைவரையும் ஒன்று சேருங்கள். இந்த தேசிய விவகாரம் குறித்து அனைவரும் ஒன்றிணைந்து பேசுங்கள். இது ஒரு கட்சி தலைவர் என்ற முறையில் நான் முன்வைக்கிறேன் சொல்றார். அப்ப ஜனாதிபதி ஒன்றுமே தெரியான்னு சொல்ல வராரா? இப்ப ரணில் விக்ரமசிங்க அத்தனை ஊழல் பெருச்சாலிகளையும் வளர்ச்சி சுத்தி வைத்துக்கிட்டு ஆட்சி செய்தவர், அவரை உள்ளுக்கு எடுக்கலாமா? அது போச்சு. மஹிந்த ராஜபக்ச, இந்த ராஜபக்ச சுனாமிக்கு வந்த காசியை முற்று முழுதாக ஆட்டையை போட்டு காலியை கொண்டு போய் அவளதான் சுத்தி எடுத்தார். அவரை உள்ள கொண்டு வரலாமா? சந்திரிக்காம உண்மையிலே ஊழல் செய்யல, அவ வரைய மாட்டா, கேட்க மாட்டா, கொடுக்க மாட்டா. அவ விரும்பின ஆலோசனை வெளியே எழுதி போட்டு இருக்கலாம். அவரோட பேஸ்புக் தளங்கள் இருக்குது, போடலாம். அடுத்தது மைத்ரிபால சிறிசேனை, அந்த ஆளுக்கு என்ன தெரியும்? அவருக்கு ஆட்சிக்கு என்ன தெரியும்? அந்த ஆள் பாவம், அந்த ஆளுக்கு எதுவுமே தெரியாது. ஆளை விட்டா போதும் சாமி, அந்த ஆள் ஓடி போறவர். அந்த ஆளை கூப்பிட்டு என்ன கேட்க போறீங்க? அவருக்கு இந்த மகாபலி அந்த மாதிரி ஆத்து பக்கம் என்ன மாதிரி வாய்க்காதுகள் வடிச்சைகள் வேணும், அந்த ஆளை கேட்கலாம். இவங்களை கூப்பிட்டு என்ன மீண்டும் இந்த ஊழல் பெருச்சாலிகளை இந்த பணத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு ரவுஹக்கீம் பெரியோரு மும்முரமான ஒரு ராஜதந்திர முயற்சிகள் செய்கிறார். ஏனென்றால் இந்த அனர்த்தத்தின் போது வழக்குகளை பற்றி யோசிக்காதீர்கள். என்னது வழக்கை பத்தி பேசுறீங்க? வழக்குகளை நிறுத்த வேண்டியதில்லை. ஆனால் அதற்கு மத்தியில் இந்த அனர்த்தத்தின் போது எதிர்கட்சிக்கும் நாட்டில் உள்ள அனைத்து தலைவர்களையும் ஒன்றிணைக்குமாறு நான் ஜனாதிபதியிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று நாடாளுமன்றத்தில் பேசினார். ஓய்வு பெற்ற அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளையும் ஒன்றிணையுங்கள். ஏனென்றால் இது ஒரு தேசிய பேரழிவு. இதை அரசியல் கோணத்தில் அணுகாதீர்கள். வேறு வழி இல்லாமல் இந்த கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். பேசிட்டு 5 நாள்ல பயஞ்சிட்டு போறான், உங்களோட சொல்ல கேட்கறல. ஆனா அந்த தந்திரத்தை பாருங்களேன், கெப்பில கடாபட்டதான். ஏனென்றால் இந்த அனர்த்தத்தின் போது வழக்குகளை பற்றி யோசிக்காதீர்கள். வழக்குகளை நிறுத்த வேண்டியதில்லை. ஆனா அதற்கு மத்தியில் அந்த அனர்த்தத்தின் போது எதிர்கட்சியும் நாட்டில் உள்ள அனைத்து தலைவர்களையும் ஒன்றிணைக்குமாறு நான் கோருகிறேன் சொல்லுவது என்றால், எனது சேர்க்கிறவங்கள என்ன கொள்ளையிட்ட பங்குல பணம், கொள்ளையிட்டு பங்குல பணம் போடவா? சகன பிரிங்கண்டா, ஏண்ட பங்க பிரிங்கன்னு சொல்வார். அஷ்ரப் காலத்துல அம்பாறை மாவட்டத்துல ஒரு முக்கியமான ஒரு விஐபி, நான் இருக்கிறோம், ஜேபி இருக்கிறோம், பங்க பிரிங்கம்பார். அந்த மாதிரி தான் இது. மேலும் நிச்சயமாக தற்போதைய ஆட்சி நிர்வாகத்தில் அனுபவமற்ற அதிகாரிகளும் உள்ளனர் என்பதை நான் தயக்கத்துடன் கூறியாக வேண்டும். அதிகாரிகள் யாருமே அனுபவம் இல்லாதார்கள் இல்ல. ஆட்சிக்குள்ள எம்பியும் தும்பியும் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆட்சிக்குள்ள எம்பியும் தும்பியும் இருக்கிறாங்க. ஜனாதிபதியை சுற்றி சில ஆலோசனை குழுக்கள் இருக்கிறாங்க. புதிதாக உள்வந்தவங்க எல்லாம் வாங்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க செய்வாங்க. நீங்க ரவுஹக்கீம் ஆஜியார் சொல்லி அங்க ஒன்றும் போக தேவையில்லை, நீ சும்மா பொச்சுக்கு இருந்தா போதும். எனவே ஓய்வு பெற்ற அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் உள்ளனர். அவர்களில் சிலர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஆனால் அனுபவம் வாய்ந்த அவர்களை அலையுங்கள். பாத்தீங்களா, ஊழல் பெருச்சாளிகளுக்கு மேல எக்ஷன் எடுத்தனால அவங்களை கூப்பிட்டு கேட்கட்டுமா? ஏங்க அவங்களை கொண்டு திருப்பியும் பங்கெடுக்கவா? நிதி அமைச்சின் முன்னாள் செயலாளர் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் எல்லாம் கூப்பிடலாம். மேலும் நிச்சயமாக தற்போதைய ஆட்சி நிர்வாகத்தில் அனுபவமற்ற அதிகாரிகள் உள்ளதால் அவர்களை எல்லாம் உள்வாங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப ரவுஹக்கீம் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜனாதிபதிக்கு ஒண்ணும் தெரியா, அவங்களை சுற்றி உள்ளவங்களும் ஒண்ணும் தெரியா, முன்னாள் சனாதிபதி எல்லாம் கூப்பிடுங்க, அவங்களோட ஆலோசனை கேளுங்கண்டா. எதுக்கு?
70 நாடுகள் எல்லாம் முன்வந்திருக்கு ஜனாதிபதி மேல நம்பிக்கை வச்சு. இதுக்குள்ள என்னத்துக்கு பெருச்சாளிகள்? ஆக இது நோக்கம் ஒன்றுமில்லை. இவங்களை எல்லாம் கூப்பிட்டு உள்ளுக்கு உள்வாங்கப்பட்டு பிற எல்லாம் சரிதானே, எல்லாத்தையும் மன்னிச்சு விடுங்க, பாவம் மன்னிப்பு கொடுங்கன்ற ஒரு நகர்வுக்கு தான் இந்த ரவுஃபகி ஆஜியார் முழுமை செஞ்சார். அந்த பருப்பெல்லாம் ஜனாதிபதி வேகாது. எந்த ஒரு பெருச்சாளிக்கு இடம் இல்லை. இப்போது ஒரு தேசிய அரசாங்க சபை ஒன்று அமைக்கிற மாதிரி ஜனாதிபதிக்கு ஒரு ஆசை வந்திருக்குது. அதுக்கு இவர் யாரு, சுப்ரீம் லீடர் டில்வின் சில்வம் அதற்கான ஒரு கிரீன் சிக்னல் ஒன்று கொடுத்திருக்கிறார். சில வேளை உள்வாங்கப்பட்டாங்க. ஏற்கனவே செல்லிக்கும்ல ரிசார்ட் கார்ட்ஸ் எல்லாம் உள்வாங்குவாங்கண்டு அந்த மாதிரி ஒரு வேலை வந்தால் ரவுஃபகியும் உட்கார்ந்து இருப்பார். அவருக்கு நல்லது கிடைக்கும். சில பெருச்சாளிகளும் பூர்வாங்க ரிஷாட் பதிவுத்தனும் அதுக்கு உள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக இப்ப ரவுஃபகி மேற முயற்சி என்னன்னு தெரியுமா? முயற்சி ஒன்றே ஒன்றுதான். இந்த முன்னாள் பிரசிடென்ட் மாரெல்லாம் இந்த கள்ளக்கோழி இந்த பெருச்சாளி எல்லாம் உள்ளுக்கு கொண்டு வந்து ஜனாதிபதி பேசி இவங்கெல்லாம் உள்ளுக்கு வந்து நிதியெல்லாம் எடுத்து ஒரு மாதிரியா போனதுக்கு அப்புறம் இந்த வழக்கையெல்லாம் வாபஸ் வாங்கலாம், ஒரு மாதிரியா ஜனாதிபதியை சமாளிக்கலாம் என்ற போர்வையெல்லாம் வந்து கிடைச்சாலும் ஜனாதிபதி யாரையும் உள்வாங்கிற நோக்கம் இல்லை. அதற்காகத்தான் 70 நாடுகள் அவர் மேல் கொண்ட நம்பிக்கையும் காரணமாக தான் இன்னும் வந்து கொண்டே இருக்குது. சுனாமி பேரழிவுக்கு வந்த பில்லியனை தவிர சுமார் 10 மடங்கான பொருளாதார அழிவு வந்திருக்குது. இதுக்கு இப்ப இந்த கணக்கெல்லாம் வெளிவரும். நிச்சயமாக 1% கொள்ளையடிக்க முடியாது. பெருச்சாளிகள் உள்வந்தால், ரவுஃபகியும் அழைக்கின்ற பெருச்சாளிகள் உள்வந்தால் நிச்சயமாக ஆட்டையை போட்டுருவார்கள். அதுக்கெல்லாம் ஜனாதிபதிக்கு தெரியும். ஏனென்றால் கடந்த காலங்களில் அவருக்கு தெரியும் எல்லாம். பாராளுமன்றத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு நீங்க நடத்தின நாடகத்தை எல்லாம் உட்கார்ந்து பார்த்தவர் தானே. நான் ஸ்டாப்லே 3-4 மணி நேரம் பேசி உங்களோட ஊழல் பெருச்சாலை அரங்கேற்றின ஒருவர் நிச்சயமா உங்களை உள்வாங்க மாட்டார். ஆக ரவுஃபகி ஆஜியார் ஆசை கனவெல்லாம் தவிடுபொடியா இருக்குது. பார்லிமெண்ட்ல கதைச்சு பேசினதெல்லாம் ஹென்சார்ல பதியப்பட்டிருக்குது. ஒன்று நடக்க பொருள் ஆஜியார், நீங்க பொத்துக்கிட்டு இருந்தாக்கான்னு நடக்கும். ஆக பெருச்சாளிகளை உள்வாங்குவதற்கான நகர்வும் இந்த பெருச்சாளிகளின் வழக்கை எல்லாம் வாபஸ் வாங்குவதற்கும் அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு என்ன லூஸ் பண்ணவும் அதை தவிடுபடியாகவும் எடுத்த நகர்வுக்கு ஒருபோதும் ஜனாதிபதி அனுமதிக்கவும் மாட்டார். அது நடக்காது. ஆக அதற்கான வழிவாய்ப்பும் இல்லை. எனவே ரவுஃபகி ஆஜியார் ஒரு தந்திரமான முறையில், மிகவும் சமயோசிதமான முறையில் சந்தர்ப்பத்தை பார்த்து அடிச்சார். இது மிகப்பெரிய டிப்ளமேட்டிக். அதெல்லாம் சூரப்புலி ரவுஃபகி ஆஜியாருக்கு தெரியும் எந்த மாதிரி டைம்ல எதை அடிக்கலாம். எனவே ஆஜியார், நீங்க நினைக்கிறது நடக்காது. நீங்க மீண்டும் உங்களுக்கு வாக்களிக்கணும். கண்டி மக்கள் குறைகளை பத்தி பேசுங்க, அதை செய்யுங்க. இந்த ஒரு வதந்தி எல்லாம் வெளியாகுது, அது பொய்யான வதந்தி தான். என்னென்றால் ரவுஃபகி ஆஜியாருக்கு பொதுமக்கள் காசு சேர்த்து கொடுத்துட்டா அது பச்சை பொய். நாம சும்மா அபாண்டமான பொலியெல்லாம் சுமத்தாங்க. என்கிட்ட செய்தி அனுப்புறாங்க. பொதுமக்களுக்கு காசு பணம் சேர்த்து எதுக்காக அவருக்கு கொடுக்கணும்? அந்த தேவை அவருக்கு வரல. இல்ல கொடுத்தா வாங்க, அதிசயம் வேற. ஆனா அங்க யாரும் பணம் சேர்த்து கொடுக்கல. கண்டி மாவட்டத்துல யாருமே ரவுஃபகி ஆஜியாருக்கு பணம் சேர்த்து கொடுக்கல. ரவுஃபகி ஆஜியாரை பத்தி கேட்கவும் இல்லை. அது ஒரு பொய். ஆனால் மூதூருக்கு சென்று இவர் ஹிஸ்புல் ஆஜியார் 100 கோடியா 1000 கோடி இருந்தாலும் 100 தண்ணிக்கணும். மூதூருக்கு டெவலப்மெண்ட் பண்ண சொல்லி இருக்கிறார். அதை ஜனாதிபதியை பார்ப்பார். ஜனாதிபதிக்குரிய அணி ஒன்று மூதூரில் இருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக நாங்கள் ஒரு தனி காணொலி ஒன்று தரப்போகின்றோம். அரசாங்கத்துக்குள் போய் செல்லக்கூடியவாறு தமிழிலும் சிங்களத்திலும் அதற்கான ஒழுங்குகளை நிறுவனம் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த சிங்கள செய்திக்கும் சிங்கள வீடியோக்களுக்கும் எனக்கும் எந்த விதமான பொறுப்பும் இல்லை என்பதையும் அன்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆம் நேர்களே, இந்த ரவுஃபகி ஆஜியாரின் தந்திரம் மாயாஜாலம் பலிக்கவில்லை என்பதுடன் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.